இன்னைக்கு வந்து நம்ம மங்களூர் மீன் ஃப்ரை. மங்களூர் மீன் ஃப்ரைக்கு வந்து நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீன் இது வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குது. இப்போ அதுக்கு வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இது வந்து மிக்சியில் நான் மிளகா ரூபுந்து தான். இதுக்கு வந்து சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா 1 கிலோ மீன் இருக்கிறதுக்காக பச்சை மிளகா நம்மளுக்கு இவ்வளோ தேவை. கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா. இப்போ வந்து இது வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் மிக்சியில். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, சீரகம் இது போட்டுருங்க. இது வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, எலுமிச்சை பழம் செஞ்சுக்கலாம். பாதி எலுமிச்சை பழம் நான் பிசிச்சிருக்கிறேன். அப்புறமா நம்ம பார்த்துட்டு வேணும்னா கூட எலுமிச்சை பழம் நம்ம பிசிச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நான் மிக்சியில் போட்டு வந்துடுறேன். இப்போ வந்து எலுமிச்சை பழம் பிசிஞ்சாச்சு. பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, இஞ்சி 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து சீரகம், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து மிளகா, பச்சை மிளகா மிக்சியில் போட்டுருந்தாச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் இதிலே போட்டேன் நான். இப்போ வந்து நம்ம மீனுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம மீனுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு உப்புன மசாலா போட்டுக்கலாம். மீன் கூட போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வந்து ஒரு மீனாக நம்ம மசாலா தடவி ஃபுல்லாக நம்ம தட்டில் வந்து ஜோடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஊறணும். மசாலா ஊற நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம மசாலா பொடி வச்சாச்சு. இது வந்து சரி மூடி வச்சுட்டு 1 ஹவர் நல்லா ஊறணும். இது மீன் ஃப்ரிட்ஜில்னா வைக்கலாம், இல்லை வெளியிலனாலும் வச்சு நம்ம அப்புறமா ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மீன் மசாலா போட்டு சுமார் 1 ஹவர் ஆயிடுச்சு. எவ்வளோ மீன் வேணுமோ அவ்வளோ மாத்திரம் நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மீனெல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறோம். இது 4 மீன் ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். அது தேவையானது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனு, ரவை ஒரு 3 ஸ்பூன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு, இந்த மாவு, ரவை எல்லாம். அப்புறம் இந்த மீனுக்கு வந்து நம்ம இது மேலே நம்ம ஒரு மீனாக நம்ம போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும் போது இந்த மசாலாலாம் அந்த மீன் மேலே நல்லா ஒட்டும். அப்போ சாப்பிட்றதுக்கு இதே ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக. நான் கை கழுவி வரேன். இப்போ வந்து நம்ம ரவை, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச மீன் நம்ம இதில் போடலாம். போட்டு நம்ம இங்கே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ இதே மாதிரி இது கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து மீடியமில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு நிதானமாக நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியமில் இருக்கணும். நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டு எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கேஸ் மேலே வந்து ரவை முதிரிட்டு இருக்குது மேலே, அதனால அப்படி தெரியுது. எல்லாம் ஆன பிறகு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மங்களூர் மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக இந்த மங்களூர் மீன் ஃப்ரை வந்து புட்டு சாப்பிடும்போது எலுமிச்சப்பழம் புட்டுக்கணும், இந்த வெங்காயம் கடிச்சிக்கணும், இந்த மிளகா கூட ஒரு பக்கம் கடிச்சின்னு இந்த மீன் புட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மீன் எப்படி இருக்குதுன்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு மங்களூர் மீன் ஃப்ரை நல்லா முறமுறன்னு இருக்குது. கொஞ்சம் எலுமிச்சை பழம் விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுருங்க. சூப்பர். இந்த ரவை வந்து முறமுறனுங்குது. இந்த ரவைக்கும் இந்த மீனுக்கும் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நம்ம சாதாரணமாக ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். நிஜமாக சொல்கிறேன் நான். நல்லா இந்த எலுமிச்சை பழம், இந்த வெங்காயம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மங்களூர் மீன் ஃப்ரை பார்த்தது நாங்கள் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.